இந்த வெல்கம்ன்ற வேர்ட் வந்து நமக்கு இங்கே ஜூம் இன் ஆகிற மாதிரி அந்த வீடியோவில் பார்த்தோம். அதனால் இதை ஜூம் இன் பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜர்னு பார்த்தோன்னா, இந்த ரைட் ஹேண்ட் சைடில் நம்ம செட்டிங்ஸில் நமக்கு இங்கே ட்ரான்ஸ்ஃபார்ம்க்கு கீழே ஜூம் ஆப்ஷன் இருக்குது. இதை ஜூம் பண்ணனா இது ஜூம் ஆகும். ஆனால் இது எல்லா டைம்லையுமே இதை யூஸ் பண்ணுறது வந்து சரியான மெத்தட் கிடையாது. ஏன்னா நம்ம இந்த ட்ரான்ஸ்ஃபார்மில் நல்லா ஜூம் பண்ணோன்னா நமக்கு இங்கே பார்த்தோன்னா இந்த டெக்ஸ்ட் வந்து பிக்சலேட் ஆகிருக்கிறது இங்கே தெரியுது. இப்போ இதே மாதிரி நம்மளால் அந்த ஜூம் த்ரூ டெக்ஸ்ட் எஃபெக்ட்டை கிரியேட் பண்ணோன்னா டெஃபினட்டாக இந்த டெக்ஸ்ட் இருக்கிற இந்த எட்ஜஸ் ரீஜன் எல்லாமே பிக்சலேட்டடாக இருக்கும்போது வீடியோட குவாலிட்டி ரொம்ப புவராக இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த டைலில் போய் இந்த சைஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணோன்னா நமக்கு அந்த டெக்ஸ்ட்டோட எட்ஜஸ் எல்லாமே நல்லா ஷார்ப்பாக இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இங்கே நம்ம டெக்ஸ்ட்டுக்கு கொடுக்குற சேஞ்சஸ் எல்லாமே நம்ம ஸ்க்ரீனில் வெக்டராக தான் கன்சிடர் ஆகுது. அதே இது செட்டிங்ஸில் போனோன்னா இது என்னவா மாறிடுதுன்னா ஒரு இமேஜாக மாறிடுது. இந்த டிஸ்பிளே பவுண்டரிக்குள்ளே இந்த வெல்கம்ங்கிறது ஒரு இமேஜ் ஆகிடுது. அதனால நம்ம ஜூம் பண்ணும்போது அந்த இடத்துல பிக்சலேஷன் தெரியுது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம வேர்ட் டாக்குமெண்ட் இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த வேர்ட் டாக்குமெண்ட்டில் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் ஒரு ட்ரா டெக்ஸ்ட் பாக்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போது இங்கே ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் நம்ம ட்ரா பண்ணுறோன்னா இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்க்குள்ளே நம்ம என்ன டைப் பண்ணுறோமோ, உதாரணமாக நான் தேஞ்சூர்னு டைப் பண்ணுறேன். இந்த தேஞ்சூர்னு டைப் பண்ணியிருக்கிற டெக்ஸ்ட்டோட ஃபாண்ட் சைஸை நான் நல்லா இன்க்ரீஸ் பண்ணேன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நமக்கு கட் ஆகிடுது. ஏன்னா இங்கே டெக்ஸ்ட் பாக்ஸ் தான் பவுண்டரி. அதுக்குள்ளே நம்ம கொடுக்குற டெக்ஸ்ட்டோட சைஸ் வந்து இந்த பாக்ஸ்க்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கிறது மட்டும்தான் இங்கே நமக்கு டிஸ்பிளே பண்ணும். மீதி இருக்கிறதெல்லாம் பாக்ஸுக்கு வெளியில் போகுதுன்னா அதை நமக்கு கட் பண்ணி தான் காட்டும். இந்த பாக்ஸ் தான் நமக்கு டாவின்சியில் இருக்கிற இந்த டிஸ்பிளே ரீஜன். இந்த டிஸ்பிளே ரீஜனுக்கு இதுதான் பவுண்டரி. இப்போ ஜூமில் X×Yல 1×1 இருக்குன்னா இதுதான் ஆக்சுவல் சைஸாக இருக்குது. இப்போ உங்களுக்கு நான் இந்த ஜூம் ஆப்ஷனை நான் கம்மி பண்ணுறேன். இப்போ நமக்கு இன்விசிபிளாக இருக்கிற அந்த டிஸ்பிளே பவுண்டரி வந்து சுருங்கிருச்சு. இப்போ நான் டைட்டிலில் போய் நான் டெக்ஸ்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணேன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இந்த டெக்ஸ்ட் வந்து கட் ஆகிடும். ஸோ இப்போ நாம இந்த டெக்ஸ்ட்டை நம்ம ஜூம் இன் எஃபெக்ட் கொடுக்கணும்னா நமக்கு கீ ஃப்ரேம் செட்டிங்ஸில் இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷனில் சூஸ் பண்ணுறதை விட்டுட்டு டைட்டில்லேயே இங்கே கீ ஃப்ரேம் ஆப்ஷன் இருந்துச்சுன்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு நாம நார்மல் டெக்ஸ்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணாமல் டெக்ஸ்ட் ப்ளஸ் பாக்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இப்போது இந்த இடத்துல நம்ம பார்த்தோன்னா கீ ஃப்ரேம் இது ஃபாண்ட்டுக்கு, கலருக்கு, சைஸ்க்கு எல்லாத்துக்குமே ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம டெக்ஸ்ட் ப்ளஸ் பாக்ஸை சூஸ் பண்ணி இப்போ நாம் இதில் வெல்கம் டைப் பண்ணிக்கலாம். வெல்கம் டைப் பண்ணிட்டோம். முன்ன சொன்ன ப்ரொசீஜர் படி நான் இது எவ்வளோ தேவையோ அது மட்டும் நான் கட் பண்ணிக்கிறேன். சரி, வெல்கம்க்கு வந்து எனக்கு ஜூம் இன் எஃபெக்ட் வேணும். ஸோ நான் சைஸில் இருக்கிற கீ ஃப்ரேமை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு இங்கே இருக்கிற கீ ஃப்ரேம்க்கு எனக்கு சைஸ் வெல்கம் இங்கே இருக்கணும். இதே இது எனக்கு எண்டில் வந்து என்னோட சைஸ் நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கணும். இப்போ வெல்கம்க்கான சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. To the world of Solam.